16ல் 127. 16ல் 127. இன்னும் பொறுமையுடன் இருப்பீராக. எனினும் அல்லாஹ்வின் உதவி இல்லாமல் நீர் பொறுமையுடனே இருக்க முடியாது. அவர்களுக்காக கவலைப்பட வேண்டாம். அவர்கள் செய்யும் சூழ்ச்சிகளை பற்றி நெருக்கடியில் ஆகிவிட வேண்டாம். பல சூழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்குது நம்ம நாட்டுக்கு. ஒவ்வொருத்தரும் சரி, தனிப்பட்ட முறையிலும் சரி, அதில் ஒரு சமுதாயத்துக்கும் சரி. நீங்கள் என்கிட்ட ஒப்படைச்சுருங்க. நீங்கள் உங்கள் பார்த்து மன்னிப்பு கேளுங்க. பார்த்து மீண்டும் உதவி தேடுங்க. நான் உங்களை பார்த்து வாழ வைக்கிறேன். இன்னும் நீர் பொறுமையோடு இருப்பீராக. உணர்ச்சி வசப்பட வேண்டாம். என்னோட இருங்கிறான். பொறுமையோடு அர்த்தம் என்னோட நீங்கள் இருங்க. என்னை விட்டு வெளியே போயிருங்க. உங்களால் எந்த தீமையும் நீக்க முடியாது. உங்கள்கிட்ட ஒரு தீமையை உங்களால் நீக்க முடியாத போது, நம்மகிட்ட தீமை நம்ம நீக்காத போது எப்படி சமுதாயத்துக்கு ஒரு தீமை நீக்க முடியும்? அதனால் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக இறைமுகம் திரும்பி பொறுமை அறிவனே, நம்பிக்கை அறிவனே, உன்னை பற்றி சமானம் எனக்கு வேணும், எங்கள் பாவங்களை மன்னிச்சு இந்த சூழ்ச்சியை மீட்டு கொடுத்துரு. ஏனும் அல்லாஹ்வின் உதவி இல்லாமல் நீங்கள் பொறுமையோடு இருக்க முடியாது. பொறுமை கிடைச்சிச்சு, என்னுடைய உங்களை வந்துட்டான். அவளுக்காக நீ கவலைப்பட வேண்டாம். அவள் செய்யும் சூழ்ச்சி நெருக்கடி ஆயிட வேண்டாம். நெருக்கடி வேண்டாம், மனசில் உணர்ச்சி வேண்டாம். சமாதானம் அடைஞ்சுன்னா உங்களை பாதுகாக்கப்பட்ட வாழ்க்கை. எப்படி நம்ம இறைமுகம் திரும்பி பிரார்த்தனை இருக்கும்போது மனசு அமைதியை கொடுத்து உடலை சுகப்படுத்துறானோ, ஆனால் வெளிப்படையாக பார்க்குறவங்களுக்கு ஒன்றுமே செய்யாமல் இருக்காங்களே எப்படி சுகமானு கேட்பாங்க. உதாரணத்துக்காக இறைவெளி மருத்துவம் எப்படி நமக்கு பலன் அளிச்சுட்டு இருக்கோ, எந்த விதமான உபகரணம் இல்லாமல், எந்த விதமான மருந்துகள் இல்லாமல் எத்தனை விதமான நோயை நம்ம சுகப்படுத்தி கொடுத்துட்ருக்கானோ, ஆனால் வெளிப்படையாக பார்க்குறவங்களுக்கு எதுவுமே செய்யாமல் எப்படி சுகமானு கேட்குறாங்களோ, அந்த மாதிரி நம்முடைய பல தேவைகளுக்கும் ஒவ்வொரு தேவைக்கும் இறைவன்ட்டு ஒப்படைச்சு அமைதி அடைஞ்சிட்டோன்னு சொன்னால், சமாதானம் அடைஞ்சிட்டோன்னு சொன்னால், நம்முடைய காரியங்களை அவன் சீராகி கொண்டு வருவான். அல்லது ஞானங்களுக்கும் நம்ம வழிநடத்துவோம். அதனால அவர்கள் அல்லாஹ்வின் உதவி நாடினார்கள். பிடிவாதக்கார வம்பன் ஒவ்வொருவனும் அழிவடைந்தான். ஒவ்வொருக்கும் அவன் உதவி நாட வேண்டும், அவனோட மெருக்க வேண்டும். இவன் மனசில் பொறுமை வேணும். மறுபடியும் நம்ம சூழ்ச்சி பண்ண அவசியம் கிடையாது. என்னோட ஒப்படைச்சாச்சு, அமைதியை கேட்டாச்சு, பொறுமையை கேட்டாச்சு, நம்பிக்கை கேட்டாச்சு. இனி அத்தாட்சி நம்ம பார்க்கணும். ஒவ்வொருத்தரும் எப்படி நிகழ்வுமான என்னென்ன செய்தியாக வந்துச்சு, எப்படி மாறி போயிட்டுருக்கு. நமக்குள்ளேயும் பார்க்கணும், நம்ம குடும்பத்திலையும் பார்க்கணும், நம்ம சமுதாயத்தையும் பார்க்கணும், நம்ம நாட்டிலையும் பார்க்கணும், உலகத்துலையும் பார்க்கணும். அந்தளவுக்கு ஆற்றல் உள்ள பாதை இது. அவனை அனுமதிலாம் இது நிகழ்ந்துடாது.